வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்குறேங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கமாக ஊற வச்சுருக்கிறேன். இது கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் இந்த கடலை பொரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலையை ஒரு சில பக்கம் நெய் கடலை, ஒரு சில பக்கம் பொரிச்ச கடலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஊறி வந்த கடலைப்பருப்பை இது போல் நல்லா ஒரு அரிக்கரண்டி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாங்க. நம்ம கடலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். எல்லா கடலையும் இது போல் எடுத்துட்டு இது காய வைக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச கடலையை நல்லா பரப்பி விட்டுடலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கடலையை நல்லா பரப்பி விட்டுடலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஒரு அரை மணி நேரம் நல்லா காயட்டுங்க. அரை மணி நேரமாவது காஞ்சாதான் கடலை நல்லா பொரிச்சு வரக்கு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது போல் நல்லா கடலையை பரப்பி விட்டுட்டு துணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிருங்க. நீங்கள் கையில் இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரங்கள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். எல்லா கடலையும் ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டு இது போல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரு முட்டை சேர்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கடலையை சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீதி கடலையை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கி கடலையெல்லாம் மேலே வந்த உடனே நீங்கள் கடலையை எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தாங்க தேவைப்படும். பருப்பு ஊற வச்சு காய வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுங்க. மற்றபடி இது பொரித்து எடுத்தால் சட்டுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். எல்லா பருப்பையும் ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுட்டு 2 கொத்து கருவேப்பிலை பொரித்து சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பொரிச்ச கடலை நெய் கடலை சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.